வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். சமூகத்தில் வெறும் 3% வட இந்தியாவில் 5% மட்டுமே இருக்கிற பார்ப்பனர்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடிகிறது என்பது குறித்து பாலகிருஷ்ணா என் நாயர் என்பவர் த டைனமிக் பிராமின் என்று ஒரு புத்தகத்தில் மிகச் சரியாக விளக்கியிருக்கிறார். 1959ஆம் ஆண்டு மும்பையில் இருக்கிற பாப்புலர் புக் டிப்போ அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அதில் அவர் குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். கிராமங்களிலிருந்து பார்ப்பனர்கள் மெதுவாக நகரங்களை நோக்கி நகரத் தொடங்கினார்கள். அங்கே அவர்கள் நிர்வாகத்தை கைப்பற்றினார்கள். மன்னர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் ராஜ குருக்களாக இருந்ததால் அவர்களின் நிர்வாக திறமையை ஆங்கிலேய அரசும் மதித்தது. எனவே நிர்வாகத்திற்குள், பிறகு அங்கிருந்து நீதித்துறைக்குள், வளர்ச்சி போக்கில் அவர்கள் ஊடகத்துறையில் நுழைந்தார்கள். இந்த மூன்றையும் கையில் வைத்து கொண்டார்கள். நம்மவர்களோ விவசாயம், தொழில் இவற்றையே நம்பியிருந்தார்கள். எனவே இவர்களை ஆதிக்கம் செலுத்துவது அவர்களுக்கு மிக எளிதாக ஆகிவிட்டது என்பதை தகுந்த சான்றுகளோடு அறிவியல் அடிப்படையில் அந்த புத்தகம் விளக்குகிறது.